வைகாசி பிரம்மோற்சவத்தின் 6வது நாளில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் தங்க யானை வாகனத்தில் எழுந்துள்ளார். மஞ்சள் பட்டு உடுத்திய தங்க யானை வாகனத்தில் 15 கிலோமீட்டர் தூரத்திற்கு வீதி உலா சென்ற வரதராஜ பெருமாளை வழிநெடுகிலும் பக்தர்கள் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே விஷ்ணுபுரம் மகாமாரியம்மன் கோயில் வைகாசி மாத தீமிதி திருவிழாவை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட வீதி உலா நடைபெற்றது. கோயிலின் எதிரே ஏற்பட்ட தீக்குண்டத்தில் பக்தர்கள் தீ மிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். விருத்தாச்சலத்தை அடுத்த கொட்டாரக்குப்பத்தில் எலி பேஸ்டை டூத் பேஸ்ட் என நினைத்து பல் துலக்கிய 2 வயது சிறுவன் உட்பட 4 குழந்தைகள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். தனது 3 வயதான அக்காள் மற்றும் உறவினர் வீட்டு பெண் குழந்தைகள் இருவரோடு சிறுவன் விளையாடிக் கொண்டிருந்தபோது இந்த விபரீதம் நிகழ்ந்துள்ளது. சந்தேகத்தின் பேரில் சிறுவனுடன் விளையாடிய மற்ற குழந்தைகளும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். திருத்தணியில் இருந்து பேலூருக்கு சென்ற தனியார் பேருந்தில் பயணித்த போதை ஆசாமி ஒருவர் தள்ளிவிட்டதில் நடத்துனர் படுகாயமடைந்தார். பழைய கமலா தியேட்டர் அருகே பேருந்து சென்றபோது டிக்கெட் எடுக்குமாறு கூறிய நடத்துனரிடம் வாக்குவாதம் செய்து திடீரென கீழே தள்ளிவிட்டதாக கூறப்படுகிறது. கூட்டம் கூடியதும் நைசாக தப்பிச் சென்ற போதை ஆசாமியை திருத்தணி போலீசார் தேடி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காட்டில் திரௌபதி அம்மன் கோயில் தீமிதி திருவிழாவின் போது சாமியை ஏற்றிக் கொண்டு வந்த வண்டியில் பூட்டப்பட்டிருந்த மாட்டின் காதில் இளைஞர்கள் 2 பேர் ஊதுகுழலால் ஊதியதாகவும் இதனால் மாடு மிரண்டதை அடுத்து அந்த இருவரையும் வேறு பிரிவைச் சேர்ந்த ஒருவர் அடித்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக புகார் அளிக்க திருவாலங்காடு காவல் நிலையத்திற்கு இரு தரப்பையும் சேர்ந்த பெண்கள் வந்தபோது அவர்களுக்கிடையே கைகலப்பு ஏற்பட்டது. சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த தம்பிரான் வலசு பகுதியைச் சேர்ந்த பூபதி என்ற இளைஞரின் இருதயம், கல்லீரல், சிறுநீரகம், கண்கள், நுரையீரல் ஆகியவை ஈரோடு தனியார் மருத்துவமனை மூலமாக தானம் பெற்று பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி 5 பேருக்கு பொருத்தப்பட்டன. புதுக்கோட்டையில் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள மதன் என்ற நபரை போலீசார் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரது உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பெண் ஒருவர் திடீரென தமது உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றார். சென்னை விமான நிலையத்தில் போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை கண்டுபிடிக்க பயன்படுத்தப்படும் நாய்களின் செயல்திறனை பொதுமக்களுக்கு விளக்கும் வகையில் கண்காட்சி நடைபெற்றது. ஸ்னோபாய், ராக், ஓரியோ ஆகிய ஆண் நாய்களும் ஓர்லே என்ற பெண் நாயும் போதைப் பொருட்களை சரியாக மோப்பம் பிடித்து பரிசுகளை தட்டிச் சென்றன. உதகை அரசு மருத்துவமனை வழியாக வீடு ஒன்றை காலி செய்து அரைக்கலன்கள் ஏற்றிக்கொண்டு குன்னூர் சென்ற கண்டெய்னர் லாரி தாழ்வாக சென்ற மின் வயரில் உரசியதில் தீப்பிடித்தது. உடனடியாக வாகனம் அங்கேயே நிறுத்தப்பட்டு மின் வாரியத்தினர் மின் இணைப்பை துண்டித்த பிறகு தீ அணைக்கப்பட்டது.
தனியே வசிக்கும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் அவர்களின் வீடுகளுக்கு போலீசார் நேரடியாக சென்று நலம் விசாரிக்கும் திட்டம் மயிலாடுதுறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக தனியாக வசிக்கும் முதியவர்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா ஏற்பாட்டில் போலீசார் கணக்கெடுத்து தனியாக குறிப்பேடு பராமரித்து வருகின்றனர். எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. அதனால நாங்கள் போலீஸ்லேருந்து சொன்னதுக்கப்புறம் அவங்க எங்களை பார்த்து எங்களுக்கு தேவையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அம்மா வீட்டை எங்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. அதை டெய்லி செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னால் எங்கள் ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணி நீங்கள் பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. இது எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்குது. ரொம்ப தைரியத்தையும் எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது. எங்கள் பசங்களாம் வெளியூரில் இருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பு இவங்க தான். உடுமலைப்பேட்டையில் சாலையில் நடந்து சென்ற 82 வயது மூதாட்டியிடம் தாங்கள் போலீஸ் என்று கூறி நகைகளை தந்திரமாக பறித்து சென்ற கும்பலை போலீசார் கைது செய்தனர். தனியே செல்லும்போது நகைகள் போட்டுக்கொண்டு செல்ல வேண்டாம் என்று கூறி கழற்றி வாங்கிய அவர்கள் மூதாட்டியின் பர்சில் நகைகளை வைப்பதாக கூறி கற்களை போட்டுக் கொடுத்து அனுப்பியதாக தெரிகிறது. வாகன தணிக்கையின் போது அக்கும்பலை பிடித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கோவில்பட்டியில் நடைபெறும் அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகளில் நேற்று சென்னை அக்கவுண்டன்ட் ஜெனரல் ஆபீஸ் ரெக்ரியேஷன் கிளப் அணியும் மற்றொரு போட்டியில் நியூ டெல்லி இந்தியன் ஆயில் நிறுவன அணியும் வெற்றி பெற்றன.